இந்த இடத்துக்கு பொதுமக்கள் வர்றது தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படியா? எனக்கு அது தெரியாது. பொதுமக்கள் யாராவது இந்த பக்கம் வந்தா உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்கறேன். சரி, நிஜத்தை சொல்லிடுறேன். நான் இந்த கப்பலை இங்கிருந்து எடுத்துட்டு போய் டாட்டுகா தீவுல இருந்து சில மாலுமிகளை சேர்த்துட்டு எனக்கு துரோகம் பண்ண ஒரு நண்பனை பிடிக்கலான் இருக்கேன். எங்க கிட்ட பொய் சொல்லாத. இல்ல, இவன் உண்மையத்தான் சொல்றான். இவன் திருட போறது உண்மைனா அதை நம்ம கிட்டே சொல்லுவானா? சரி, நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. உன் பேர் என்ன சொல்லு. நீ கேட்டதை விட அதிகமா தர. என் பேரை கேட்காத. உன் பேர் ஸ்மித் வேணா எழுதிக்கிறேன். கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. 10 வருஷத்துக்கு முன்னால ஆளில்லாத தீவு ஒண்ணுல உன்னை இறக்கி விட்டுட்டு வந்தோம்ல, நீ எப்படி உயிரோட இருப்பியோன்னு நாங்கெல்லாம் ரொம்ப கவலைப்பட்டுட்டோம். என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் தோழர்களே. எனக்கு பண்ண துரோகத்துக்கு நீங்க என்ன கதியாக போறீங்கன்னு நினைச்சு உங்களை பத்தி கவலைப்பட்டுக்குங்க. ஏற்கனவே அதோ கதி ஆயிட்டீங்களா? அழகான ஏதாவது ஒண்ணு இழக்க போறத நினைச்சா ரொம்ப கஷ்டம்தான். அதான் முன்ன நான் உங்ககிட்ட கொடுத்த உடைய திருப்பி கொடுன்னு கேக்குறேன். அவ ட்ரெஸ் உனக்குதான். மறுபடியும் என்னோட சண்டையில தோக்கணுமா? நீ என்ன ஏமாத்திட்ட. நீ மட்டும் நேர்மையா என் கூட சண்டை போட்டிருந்தனா அப்பவே நான் அவனை கொன்னு இருப்பேன். சண்டையில நியாயம் நேர்மையெல்லாம் நான் பாக்குறது இல்ல. அங்கேயே தொங்கிக்கிட்டு நான் சொல்ல போறத கவனமா கேளு. வாழ்க்கையே பல ஆச்சரியங்கள் நிறைஞ்சு அத நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மறுக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. தலைவர் திமிங்கலம் தான். வேண்டாம், என் பொண்ணை ஒண்ணும் செய்யாத. என்னையும் ஒண்ணும் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. தளபதி ஒழுங்கா என் பொருட்களை கொடுத்துருங்க. என் தொப்பியோட. தொப்பியோ உன் கையாலேயே வை. பெல்ட்டை இறுக்கமா கட்டு. நீ ஒரு பொறுக்கி பையன். நீ எந்த திட்டினாலும் உரைக்காத. நீங்க புறப்படத்துக்கு தயாரா வச்சிருந்த கப்பலை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தளபதி. புத்திசாலித்தனத்தை நாங்க பயன்படுத்திக்கிட்டோம். நான் பார்த்ததுலயே அவன் தான் புத்திசாலி கடற்கொள்ளைன்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த மாதிரிதான் தெரியுது. ராஜா ராஜா, நான் ராக்கெட் ராஜா. இது கோழத்தனம். வேற வழி? எனக்கு வழி விடு. மாட்டேன். தயவு செஞ்சு என்ன போக விடு. முடியாது. உன்னை இங்கிருந்து தப்பிச்சு போக நான் விட மாட்டேன். இதுல இருக்கிற தோட்டா ஒன்னும் கொலை பண்றதுக்கு இல்ல. ஸ்கார்லெட், இது எனக்கு தேவையா? ஜீசன். அவ யாரு? யாரு? இது எனக்கு தேவை. கிறுக்கு பசங்களையும் பிடிச்சிட்டு வந்திருக்க. உங்களோட வரதுனால எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அனமரியாவா? இது உனக்கு தேவைதானு எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு இப்ப இது தேவைதான். தலைவர் திமிங்கலம் தான். இப்போ உனக்கு பேய் கதைகள்ல நம்பிக்கை வந்திருக்கணும் மிஸ்டர். இன்னும் வரலையா? எல்லாரும் சிரிச்சது போதும். போய் அவங்க வேலையை பாருங்க. பிளாக் பெல்லா,
இத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். 10 வருஷமா கரீபியன் கடல்ல அட்டூழியம் பண்ணிட்டு வரலாம். யாரையும் உயிரோடயே விடுறது இல்லையா? உயிரோட விடுறது இல்லையா? அப்ப செத்தவனா வந்து உங்ககிட்ட இந்த விஷயம் எல்லாம் சொன்னா? வில் சாகிறதை என்னால அனுமதிக்க முடியாது. போன தடவை என்னால உடனடியா இந்த தீவுல இருந்து தப்பிக்க முடியல. மூணு நாள் இங்க இருந்தேன். அப்ப ரம் கடத்தினவங்க அவங்க பதுக்கி வச்சிருந்த சரக்கு எடுக்க வந்தாங்க. அவங்க உதவியால இங்க இருந்து தப்பிச்சு போனேன். இப்ப இந்த பகுதியில கெடுபிடி ரொம்ப அதிகமாயிடுச்சு. சரக்கு கம்மியா இருக்கிறத பார்த்தா அவங்க இங்க வரதில்லைன்னு நினைக்கிறேன். வழி கிடைக்கிற வரைக்கும் இதை அடிச்சிட்டு கிடப்போம். ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா ஏ ராஜா ராஜா. பொறுமையா இரு கேப்டன் ஸ்பாரோ. நிச்சயமா பிரிட்டிஷ் கப்பல் ஏதாவது நம்மள காப்பாத்துறதுக்கு இங்க வரும். கவனமா கடலையே பார்த்துட்டு கோட்டை விட்டுறாத. வெளியில போனவங்க நான் மடியில விட்டுட்ட கதையாயிடுச்சு. இந்த புகைய பார்த்து இங்க வருவாங்க. எந்த பைத்தியக்காரங்க வருவான்? பைத்தியக்காரங்க கூட வந்துட்டான் போல இருக்கு.